இளநரை இருக்கவங்க அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு முதல் 30 நாள் வந்து இளநீர்லையும் அடுத்த 30 நாள் வந்து தேன்லையும் காலையில் ஒரு வேளை நைட்டில் ஒரு வேளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த இளநரை வந்து ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்து ஹேர் பேக்காக அதே கரிசலாங்கண்ணி பவுடரு, அவுரி பவுடர், கரியபூலம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. அது வந்து ஒன்றும் இல்லை, கற்றாழையோட பாலை தான் வந்து கரியபூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஹேர் பேக்காக வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது கூட வந்து நெல்லிக்காய் சாறு அப்படி இல்லைன்னா லெமன் வந்து சேர்த்து ஒரு இரும்பு சட்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு விட்டுட்டு மார்னிங் அப்ளை பண்ணும்போது பிளாக் கலராக நம்ம ஹேர் வந்து மாறும். சளி பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கவங்க அந்த நெல்லிக்காய் சாறு எலுமிச்சை சாறுக்கு பதிலாக தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஹேர் பேக்காக போட்டுட்டு வரலாம். வாரத்தில் 2 நாள் இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது இளநரை வந்து ரிவர்ஸ் ஆகும்.